ஃபைனலா வந்து பிளே ஆஃப்ஸ்க்கு என்டர் ஆயிட்டோம். KKR ஸ்டில் இந்த காம்படிஷனா? ஏன்னா ரொம்ப நாளா ஒரு ஆப்சன்ஸ் இந்த மாதிரி இருந்தது. Phil Salt missing out on playoffs is definitely a big loss for KKR. Early thoughts பார்த்தனா I think KKR தான் stronger team. Let's not forget Mitchell Starc is a completely different bowler when it comes to knockout games. ஹர்ஷித் ராணா and வைபவ் அரோரா ரெண்டு பேருமே ஸ்விங் bowlers. All the weight is on Klaasen's shoulders to finish the innings. SRH fast bowlers have that experience பா. எந்த big tournament வேணா எடுங்க, recent timesல டிராவிஸ் ஹெட் தான் கிங். கரெக்ட், பட் டிராவிஸ் ஹெட் மிச்சல் ஸ்டார்க் விளையாடலையே இந்த கேம்ஸ்ல எல்லாமே. வணக்கம் மக்களே, வெல்கம் டு another வீடியோ டக் அவுட். ஃபைனலா வந்து பிளே ஆஃப்ஸ்க்கு என்டர் ஆயிட்டோம். வெல்கம் டு த வீடியோ கவ் அண்ட் ஸ்ரீகாந்த். வணக்கம் வணக்கம் வணக்கம். சுவாரஸ்யமா போய் அந்த லீக் ஸ்டேஜ் வந்து கடைசியில சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி கேம் வந்து சூப்பரா போச்சு. நல்ல ஒரு டிராமா, நிறைய டிராமா இருந்தது. அண்ட் டுவர்ட்ஸ் தென் லாஸ்ட் டேல வந்து 1 and 2 டிசைட் ஆயிடுச்சு. அந்த விதத்துல SRH டாப் 2 போயிருக்காங்க. கேகேஆர் ஸ்ரீகாந்த் உங்ககிட்ட கேட்டானோ, KKR ஸ்டில் இந்த காம்படிஷனா? ஏன்னா ரொம்ப நாளா ஒரு ஆப்சன்ஸ் இந்த மாதிரி இருந்தது. லீவ் போட்டாங்களோ? வெல், இருந்த நிகழ்ஸ் எல்லாமே சார்ட் அவுட் ஆயிருக்கும். சோ the players have got enough rest அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதுதான். ஓகே, ஃபேண்டாஸ்டிக் அப்படின்னு பாசிட்டிவா எடுத்துட்டு சொல்லியிருக்காரு ஸ்ரீகாந்த். ஓகே, ஸ்ட்ரைட் அவே வீடியோக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் அப் KKR வர்சஸ் SRH கேம்ல KKR தான் லாஸ்டா விளையாண்ட மேட்ச்ல ஒரு நல்ல ஒரு விக்டரி ஃபார் தெம், 1/4 runs. அப்போ வந்து ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, அப்போ வந்து டிராவிஸ் ஹெட் ஆடல ஃபார் SRH. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு டிஃபரன்ஸா இருந்தது. இட் வாஸ் a வெரி க்ளோஸ் கேம். இன்ஃபேக்ட் லாஸ்ட் ஓவர் ஹர்ஷித் ராணா அற்புதமாக போட்டாரு அகெயின்ஸ்ட் கிளாசன். அந்த ஒரு விக்கெட், சரியான ஒரு ஓவர் போட்டாரு. ஸோ தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் கேம். பட் இது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பால் கேம். ஏன்னா இந்த ஒரு கேமே பாத்தீங்கன்னா அகமதாபாத்ல நடக்க போகுது. கவ் ஏர்லி தாட்ஸ். அகமதாபாத்ல வந்து இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஹை ஸ்கோரிங்கா ஓரளவுக்கு ஓகே, 3 matches 200+ போயிருக்கு. வாட் யூ திங்க் ஆஃப் த கண்டிஷன்? Early thoughts பார்த்தனா I think KKR தான் stronger team. Obviously all round எல்லா bases covered. Phil Salt will be a big miss for them, but I think equal and good enough replacement குர்பாஸ்ல. He's also destructive. So SRH ஏன் நான் வந்துட்டு ஃபேவரட்ஸ் இல்லைன்னு சொல்றேன்னா, ஓப்பனிங் வெரி ஸ்ட்ராங் அண்ட் இன் ஹைதராபாத் தான் அவங்களுக்கு அந்த சக்சஸ் கிடைச்சிருக்கு, ஆர் லைக் வைஸ் வென்யூஸ் இன் கொல்கட்டா ஆர் பெங்களூர் அந்த மாதிரி இடத்துல. ஸோ பிளேயிங் இன் அ பிகர் ஸ்டேடியம், பிகர் கிரவுண்ட், வேர் லிட்டில் பிட் ஆஃப் ஹெல்ப் ஃபார் த bowlers இருக்குங்கும் போது ஐ திங்க் KKR ஆர் ஸ்ட்ராங் ஃபேவரட்ஸ். ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங் தாட் தேர். எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு தாட் இருக்கு, பட் ஐ வில் எக்ஸ்பிளைன் தட் மோர் இன் த நெக்ஸ்ட் செக்மெண்ட். நெக்ஸ்ட் அப் ஹாக்கை. I would straight away come to Shri for that. Elephant in the room address பண்ணிடலாம் ஸ்ரீ. என்னன்னா, Phil Salt is it's going to be a huge miss for KKR. ஏன்னா இந்த சீசன் KKR ஓட சக்சஸே வந்து அந்த ஒரு ஓப்பனிங் பிளாக் பஸ்டர் காம்போ, ப்ராசிபிளி த பெஸ்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லலாம் இந்த IPL 2024 பொறுத்த வரைக்கும். ஏன்னா 40% ஆஃப் த ரன்ஸ் வேர் ஸ்கோர்ட் பை Phil Salt அண்ட் சுனில் நரேன் இந்த லீக் ஸ்டேஜஸ்ல. அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விதத்துல Phil Salt is gone on national duty. குர்பாஸ் is probably, ஏன்னா லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது குர்பாஸ், is this going to affect KKR? Well, Phil Salt missing out on playoffs is definitely a big loss for KKR. But at the same time, I have a different view with it. எப்படின்னா, Phil Salt அடிச்ச ரன்ஸ் எல்லாமே வந்து flatter wickets. So இப்போ அஹமதாபாத்ல வந்து ஒரு லாஸ்ட் 1.5 weeks or 2 weeksல வந்து there's been a lot of rain. So there will be a lot of moisture in the wicket. So அந்த மாதிரி wicketல maybe you need someone who you don't, I mean probably you will not get a power playல வந்து 80, 90, 100 runs கிடைக்குமான்னு தெரியல. I feel that even a 50 run, for the loss of 1 wicket at the max could be a good score in Ahmedabad. அந்த விதத்துல பாத்தீங்கன்னா everybody thinks that Gurbaz could be a likely choice, but I feel Shikhar Bharat could come in. If Shikhar Bharat comes in, then it gives KKR the option of playing Sheffield and Rutherford in the lower order. Okay. So that could work in Knight Riders' favor. At the same time,
looking at the games that KKR has lost in the season so far, 3 மேட்ச் தோத்துருக்காங்க. அதுல ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் வந்து ஒரு they were beaten by an opponent which was CSK when they scored 130 or 150 something. மத்த ரெண்டு மேட்ச் பாத்தீங்கன்னா Butler played an outstanding inning when they chased 224 Rajasthan Royals, and the other game that they lost was Punjab chasing 261, which doesn't happen quite often. So in the மூணு loss நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா there's only one game which actually they lost from a poor batting performance. மத்த மேட்ச்ல கூட வந்து they've had a poor batting performance where they've had collapses, but they've gone on to defend those low scores. Against Mumbai Indians, KKR defended 157 in Mumbai on a good batting deck. அதுக்கப்புறம் again against Mumbai Indians 169 defend பண்ணாங்க. So the bowlers have done the job, and I don't think it will be a big loss where it's a high scoring game and Phil Salt will be missed dearly. Okay, so Phil Salt won't be missed அப்படின்னு ஸ்ரீ சொல்றாரு, and he's got a very different perspective, ஒரு different option கொண்டு வந்திருக்காரு. ஸ்ரீகர் பரத், yes, we've seen ஸ்ரீகர் பரத் come top of the order, sometimes ஓப்பனும் பண்ணியிருக்காரு. இந்த வருஷம் ஆடவே இல்லை. ஸோ we'll have to wait and see. இன்னொரு interesting option, just I thought we can probably throw it around is வெங்கடேஷ் ஐயர், கேன் he ஓப்பன் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது எனக்கு வந்து ஒரு டீசென்ட் இனஃப் ஆன ஒரு ஆப்ஷனா தெரியுது. பட் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன், ஐ திங்க் இட் இஸ் ஒர்க்ட் in favor of KKR, and Gautam Gambhiram probably he likes thatங்கிற ஒரு விஷயம் எனக்கு தோணுது. பட் KKR openers ஒரு பக்கம் they will miss one of their key performers. இன்னொரு பக்கம் blockbuster combo இவங்க சைடும் இருக்கு, அபிஷேக் சர்மா and நம்ம டிராவிஸ் ஹெட். They have been outstanding. Cow, I'm going to come to you with this. They have been outstanding, but இது வந்து ஸ்ரீ சொன்ன மாதிரி அகமதாபாத், it's been raining, conditions is going to play a big role. Is there an opportunity for KKR to break this combo? Kandipa, not just because of the venue. I think the bowling attack that KKR possesses, the variety that they bring in, it's going to be a very good challenge for Abhishek Sharma and Travis Head, especially taking the venue into consideration. ஒன்னே ஒண்ணுதான் அவங்களுக்கு அட்வான்டேஜா போகும். என்னன்னா it is you have two shots at the cherry. So அவங்க வந்துட்டு they can play with a certain level of freedom இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். They don't have to really take this as a knockout game because இதுக்கப்புறம் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க போகுது. ஸோ அந்த விதத்துல I think they are comfortable, but it is going to be a big challenge because I trust KKR's bowling, especially with the variety that they possess and the spin quality that they possess. Ahmedabadla, I think they should be good. Fair enough, fair point. But ஒரு விஷயம், what I will agree with you is that ஹர்ஷித் ராணா அண்ட் வைபவ் அரோரா ரெண்டு பேருமே ஸ்விங் bowlers and predominantly அந்த ஒரு வெளியே கொண்டு போற ஒரு bowlers தான். அகெயின்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா டிராவிஸ் ஹெட் அடிச்ச மேட்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபிளாட் ட்ராக். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல நல்லா ஃபிளாட்டா இருக்கும். whereas Ahmedabad, like red soil based wicket, initially definitely upfront new ball, if you can swing it, nothing like it. And also they are in that and the perfect ஆனா வந்து ஒரு ஸ்வீட் ஸ்பாட் பேஸ் பொறுத்த வரைக்கும். they are not too quick or they are not too slow. So as a batsman அந்த ஒரு எவ்ரி பால் வந்து இட் இஸ் கோயிங் டு பி அ சேலஞ்ச். ஏன்னா அவங்களால நல்ல ஸ்பீட்ல ஒரு நல்ல பவுன்சரும் போட முடியும், அதே சமயத்துல நல்லா மேல போட்டு அந்த ஒரு வெளிய பால் கொண்டு போக முடியும். ஸ்ரீ, anything you want to add? கை தூக்குனீங்க. One more point, let's not forget Mitchell Starc is a completely different bowler when it comes to knockout games. So he's a big match player and he's been under the stick அதுக்கு தான கொடுத்திருக்கீங்க 24 கோடி. ஆமா. So playoffs வந்தா, knockout games வந்தா Mitchell Starc is a different beast altogether. Hopefully he will live up to that reputation. Okay fine. நம்ம bowling வந்து கொஞ்சம் வரலாம், இன்னும் நிறைய பேசலாம். பட் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் more or less top order has been pretty much equal for both the teams. இப்போ ரெண்டு டீம்லயும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சார்ட் ஆஃப் மிடில் ஆர்டர். ஒரு பக்கம் வந்து a strong middle order for SRH. Nitish Kumar Reddy has been firing, has been very consistent. Klassen வந்து last gameல சூப்பரா ஆடினார். So he is obviously அவரோட குவாலிட்டி எல்லாருக்குமே தெரியும். இந்த பக்கம் KKR பக்கம் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கு. ஒரு ஸ்ரேயஸ் ஐயர் not at his best. ஒன்னும் ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கல அந்த அளவுக்கு. And also you can say that there is something wrong with Shreyas Iyer compared to other batters. Venkatesh Iyer has been pretty decent, but in the ரெண்டு middle orderல எடுத்து பார்க்கும்போது I feel SRH has that
அந்த ஒரு strength, அந்த ஒரு form going in favor of them. What do you think of this, Cow? I think KKR la what will come to the fore is their experience. Nitish Rana, I expect him to play. I don't think நான் வந்து அவர் சொன்ன ஃபார்முலா ஸ்ரீகர் பரத் எடுத்துன்னு வந்து நான் போக மாட்டேன் if I was handling KKR's 11. But it's an interesting choice. So I will back Venkatesh Iyer, Nitish Raya, Shreyas Iyer, and if need be, I will also back a Raghuvanshi. So இவங்க எல்லாருக்குமே எக்ஸெப்ட் ரகுவன்ஷி they have had that IPL pedigree with them. So when it comes to a knockout game crunch situation la experience will definitely help you. So அந்த விதத்துல I think KKR don't have an issue there. Definitely left right combo நல்லா இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்கு, and I think they are smart enough to play, especially with Gautam Gambhir doing the mentoring thing now. I think they don't have an issue in the middle order. எனக்கு என்ன தோணுதுன்னா, Cow and Sri, Gautam Gambhir is someone who likes to surprise teams. Obviously சுனில் நாராயண் கொண்டு வந்தாரு, அது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ். ஏதாவது ஒரு மேட்ச்ல வந்து ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டா யோசிப்பாரு. அந்த விதத்துல இந்த ஒரு ஆட்டத்துல வெதர் நிதிஷ் ராணா ஆட போறாரா இல்லாட்டி ஒரு அங்கிரீஷ் ரகுவன்ஷி who has been pretty decent the whole season, இல்லாட்டி கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் த பாக்ஸ் வேற ஏதாவது கொண்டு வருவாரா ஸ்ரீ? Well, knowing Gauti, my gut feeling is அவர் வந்து ஷிகார் பரத் பேக் பண்ணுவாரு and ஷஃபின் ரதர்ஃபோர்ட வந்து மிடில் ஆர்டர்ல கொண்டு வருவான்றது என்னோட gut feeling. But like Kaushik said, it's not necessary that Shikhar Bharat should open the batting. Venkatesh Iyer, Nitish, Rana, or even Shreyas or whoever can open the batting. But he will look to add more firepower in the middle order, is my gut feeling. Okay, fine. And finishers வரும்போது அங்கதான் வந்து KKR ஓங்குறாங்க. அவங்களோட கையை வந்து அங்க டெஃபினெட்லி, ஏன்னா they have some world class finishers. Russell, Ramandeep, Rinku Singh. I think they are packed with possibly one of the best finishers in the business. இன்னொரு பக்கம் அங்கதான் வந்து SRHக்கு ஒரு குறைபாடு இருக்கு. அந்த மிடில் ஆர்டர் ஃபயர் ஆகல, கிளாசன் இன் கேஸ் அவுட் ஆனாருன்னா they have a pretty, என்ன சொல்றது, அந்த ஒரு towards the end impetus கொடுக்கிறதுக்கு யாராவது probably could they try a Glenn Phillips, Cow? ஏன்னா they have been Glenn Phillips, we know what he is capable of, but யோசிப்பாங்களா? Depends on the wicket. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த வியாஸ்காந்தோட ஸ்பின் ஒண்ணுதான் இப்போ உதவுது, along with Shahbaz, not a great spin attack. So if the wicket is not very conducive to spin, it's a very good option. Glenn Phillips உங்களுக்கு அந்த ஒரு 2-3 ஓவர் கொடுத்துருவாரு ஸ்பின்ல, and அந்த மிடில் ஆர்டர் இன்னும் கொஞ்சம் ஃபயர் பவர் வரும், ஃபினிஷிங் டச் வரும். So like you said, if all the weight is on Klaasen's shoulders to finish the innings. I know Shahbaz Ahmed கொஞ்சம் அங்கங்க நல்லா பண்ணிருக்காரு, but you wouldn't count on him as a finisher as compared to a Russell or a Rinku Singh. So அந்த விதத்துல it's a very good option if they choose to play Glenn Phillips. Okay, பாப்போம். ஆனா இந்த மஸ்ட் வின் கேம்ஸ் அப்போ நிறைய மாற்றம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு கண்டிப்பா நிறைய டீம்ஸ் யோசிப்பாங்க. பட் சம்டைம்ஸ் சர்டன் டீம்ஸ் வந்து டெஃபினெட்லி சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. இதுதான் இருந்திருக்கு. அதாவது ரெண்டு டீம்லயும் பாத்தீங்கன்னா ஈச் டிபார்ட்மெண்ட், அதாவது ஓப்பனிங்ல வந்து டெஃபினெட்லி SRH has that edge. ஒரு டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா இருக்கு. மிடில் ஆர்டர்ல வந்து again SRH has probably that edge in terms of experience. ஃபினிஷிங்ல KKR வேற லெவல், எல்லாருக்குமே தெரியும். ஸ்பின் bowlingல it is no doubt one of the best spin bowling attack KKR has. And fast bowlingனு வரும்போது I still feel KKR have been like pretty, they have the guns, as in Sri சொன்ன மாதிரி definitely Mitchell Starc has come good with the whole thing. So ரெண்டு டீம்லயே வந்து பவர் பேக் பிளேயர்ஸ் இருக்காங்க. Any matchup, Sri, which you are looking forward to, which probably obviously நிறைய பவர் hitters ரெண்டு டீம்லயும் இருக்காங்க. The first matchup I would look at from KKR's bowling perspective is Mitchell Starc versus Travis Head. And நீங்க சொன்ன மாதிரி Travis Head வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல விளையாடல, and both of them from Australia. They would have both played against each other a lot in the nets and otherwise also. So I feel Starc and Head could be a big matchup in the context of the game. At the same time, Nitish Kumar Reddy வந்து he's done well in the middle order for SRH, but playing Sunil Narayan and Varun Chakravarti for the first time in a big competition, in a big match, is something different. So their middle order, Klaasen தவிர மற்றவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க against KKR spinners would be a game turning contest.
ஓகே, தட்ஸ் a very interesting matchup. கவ் உன் சைடுல இருந்து? என் சைடு அப்படியே ஆப்போசிட். ஐ திங்க் புவனேஷ் குமார் வித் நியூ பால் இஸ் கோயிங் டு பி அ த்ரெட். ஏன்னா அஹமதாபாத்ல we've seen what Shami has been able to do over the years. ஹர்திக் பாண்டியாவே அங்க நிறைய சக்சஸ் பார்த்திருக்காரு because of the way the ball swings up front. So இந்தியால புவி தவிர I don't see anyone in that department who can swing the ball both ways stronger than him. So I think he's going to create early inroads, especially இப்போ KKRல Phil Salt பதிலா someone is going to be new opening role ல. So they're going to find that matchup is going to go in favor of Bhuvin எனக்கு தோணுது. ஓகே, நான் வந்து நட்டு வர்சஸ் ரசல் இந்த மேட்ச்அப் வந்து எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் இந்த லீக் இந்த ஐபிஎல்லே வந்து கன்சிஸ்டண்டா டுவர்ட் டெத் ஓவர்ஸ்ல பர்ஃபெக்டான யாக்கர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணது டெஃபினெட்லி நட்டு தான் நான் ஃபீல் பண்றேன். இன்னொரு பக்கம் ரசல் பத்தி எல்லாருக்குமே தெரியும். பட் இன்னொரு தாட் எனக்கு வருது, இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது SRH ஃபாஸ்ட் bowlers ஹேவ் தட் எக்ஸ்பீரியன்ஸ் பா. இது வந்து ஸ்ரீ வந்து ஒத்துப்பாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் பூவி இருக்காரு, நட்டு இஸ் தேர், பேட் கமின்ஸ் இஸ் தேர். ஐ திங்க் திஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவலி அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு த்ரீ ஃபாஸ்ட் bowlers in terms of just sheer experience and execution. Sri, what do you think of that? Yeah, I think you were right. I mean, SRH fast bowling department has got more experience than KKR's fast bowling department. But at the same time, if you look at the wicket takers in this year's IPL, you will see that KKR bowlers, Varun has got 18, Harshit Rana 16, Sunil 15, Russell 15, Stark 12, Vaibhav 9. So you are the top 6 wicket takers for KKR. At the same time, if you look at SRH, Natarajan 17, Pat Cummins 15, Bhuvaneshwar 11, Jaydev is not playing regularly for them, 8, Markande 8, Shabaz Ahmed 3. So the top 6 wicket takers across both teams are not evenly contested is what I would like to think. Correct, but ஒரு must win match ன்னு வரும்போது எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மேட்டர் இல்ல ஸ்ரீ? கண்டிப்பா. சோ அந்த பக்கம் வந்து பேட் கமின்ஸ் வந்து பிக் மேட்ச் bowlerனா இந்த பக்கம் ஸ்டார்க் இருக்காரு. சரி, அங்க வந்து இங்க வந்து சுனில் நாராயணன். நான் ஏன் வந்து பர்టిక్యులரா ஃபாஸ்ட் bowling டிபார்ட்மெண்ட் நான் சொல்றேன்னா, சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி கேம்ல அது ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஷியேட்டிங் டிபார்ட்மெண்டா இருந்தது. ஏன்னா டொமஸ்டிக் ஃபாஸ்ட் bowlers வந்து ஒரு ஆர்சிபி பக்கம் வந்து எப்போ தேவையோ அப்போ பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சிஎஸ்கே சைடு வந்து அங்கதான் வந்து அந்த ஒரு டிஃபரன்ஸ் இருந்தது. சிஎஸ்கே டொமஸ்டிக் ஃபாஸ்ட் bowlers ராதர் இந்தியன் ஃபாஸ்ட் bowlers லீக் பண்ணாங்க. அது ஒரு மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் ஒன்னு கிரியேட் பண்ணுச்சு. அதனால தான் கேக்குறேன், ஒரு கன் ஒரு பிளே ஆஃப்ஸ்னு வரும்போது பிரஷர் இருக்கு. சோ அந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் கை கொடுக்கும்ல. கண்டிப்பா யோமி. பட் தென் ஐ பெக் டு டிஃபர். ஏன்னா சிஎஸ்கேக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கேம்ல வந்து நிறைய ரன்ஸ் லீக் பண்ணது ஷர்துல் டாக்கூர். அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா அப்புறம் ஐ டோன்ட் நோ, ஹீஸ் பிளேட் 7, 8, 9 years of IPL. அண்ட் அந்த பக்கம் வந்து யஷ் தயால், Siraj தவிர, Siraj also had a bad patch in this tournament. Okay. And Tushar has been CSK's highest wicket taker in this year. Correct. But அதுலயும் பூவி நட்டுவை வந்து ஒரே இடத்துல வைக்கிறது கரெக்டா? கான்டெக்ஸ்ட்ல நான் பேசுறேன். CSK versus RCB கேம்ல வந்து இவங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. CSK they bowled poorly. So I think it's an even contest with the ball. Whichever team bats well will win the game. And one more point I would like to make. Ahmedabadla வந்து the last 3 years எடுத்து பார்த்தோம்னா, it is not a majorly 6 hitting ground. It's a 4 hitting ground. So if you look at Gujarat Titans batting template last 2 years when they've been victorious, the year they won the championship and finalists last year, எடுத்து பார்த்தீங்கன்னா லீக்லயே வந்து most number of singles அவங்க அந்த டீம் தான் ஓடி இருக்கும். லீக்லயே most number of fours Gujarat Titans தான் அடிச்சிருப்பாங்க. So they had a template which worked for them. But on the other hand, yes, there've been a lot of 6 sitting in Eden Gardens and in Uppal Stadium, but you might want to change that template a little bit and play according to the conditions in Ahmedabad. Okay. So அப்படினா இந்த மாதிரி ஒரு விஷயத்துல which team is far suited for that? 4 அடிக்கணும்னு வந்துச்சுன்னா I think KKR தான். ஏன்னா you have players like Shreyas Iyer, Venkatesh Iyer, Nitish Rana, Rinku Singh. In comparison to a Klassen எவ்வளவு ஃபோர்ஸ் அடிக்கிறாரு? அடிச்சாலே வெளியே தானே விழுது. ஸோ ஆமா. ஸோ அந்த பாயிண்ட் வந்துட்டு ஐ மீன் இஃப் யூ டேக் இட் as a data, definitely KKR are better. பட் ஐ திங்க் இட்ஸ் ஸ்டில் 6 அடிக்க முடியும் இந்த வருஷம். எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் that it's the game has changed. So people are going to go hard, அதுல டவுட்டே இல்லை. பட் ஐ ஸ்டில் ஃபீல் KKR's bowling is இன்னும் வெரைட்டி இருக்கு, இன்னும் கொஞ்சம்
பைட் ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் ஐ ஃபீல் த டாஸ் இஸ் கோன் பி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அப்ரண்ட் அந்த கொஞ்சம் ஒரு பிகாஸ் ஆஃப் த ரெயின்ஸ் அண்ட் ஆல் கொஞ்சம் அந்த சீம் மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா எந்த டீம் போட்டாலுமே தே கோனா எக்ஸ்ப்ளாய்ட். எப்படி சொல்ற காவ்? சிஎஸ்கே ஆர்சிபி டாஸ் வந்து சிஎஸ்கே ஃபேவர்ல போச்சு. பட் இன் குஜராத் இன் அஹமதாபாத் ஏன்பா எப்படி அதே பெங்களூர் விக்கெட்டா இவ்வளவு திரும்புதா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது விக்கெட். 100% நம்ம டாஸ் ஜெயிச்சதுனால ஒரு அட்வான்டேஜ் தான். அதை நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணல. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 3 ஓவர் ஃபாஸ்ட் பவுலர் கொடுத்தோம். சோ நீ நம்ம சிஎஸ்கே ஒழுங்கா வந்து யூட்டிலைஸ் பண்ணல அப்படின்னு சொல்ற. அதே மாதிரி எல்லா டீமும் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு. I mean, they have to make use of the toss and make the changes accordingly. Okay, fine. Next segment, power play க்கு போயிடலாம். பவர் பிளேல ஒன் எக்ஸ் ஃபேக்டர் ஸ்ரீ. ஆப்வியஸ்லி நீங்க வந்து கேகேஆர்ல இருந்து தான் எடுக்க போறீங்க. சொல்லுங்க, கேகேஆர்ல இருந்து யாரு? சுனில் நாராயண். அகைன் இந்த சீசன் இந்த ஒரு குதிரை பேட்டிங்லயும் கலக்கி இருக்கு, போலிங்லயும் கலக்கி இருக்கு, பிளே ஆஃப்ஸ்லயும் கலக்குவாரு அப்படின்ட்டு எடுத்திருக்காரு. சரி, இரு வரேன். ஒன் SRH எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர் சொல்லுங்க. ஓகே, நான் சொல்றேன். அவர் சொன்னார் இல்ல மிச்சல் ஸ்டார்க் நாக் அவுட்ஸ்னு. சார் அதை விட பெரிய நாக் அவுட் பிளேயர் டிராவிஸ் ஹெட் இந்த பக்கம் இருந்தாரு. வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல், வேர்ல்ட் கப் ஃபைனல், எந்த பிக் டோர்னமெண்ட் வேணா எடுங்க. ரீசென்ட் டைம்ஸ்ல டிராவிஸ் ஹெட் தான் கிங். டிராவிஸ் ஹெட் தான் சொல்லுவேன். கரெக்ட். பட் டிராவிஸ் ஹெட் மிச்சல் ஸ்டார்க் விளையாடலையே இந்த கேம்ஸ்ல எல்லாமே. ஓ, இங்க பாருங்க. பட் இந்த மேட்ச்ல ஆட போறாரு. சோ அதுதான் சுவாரஸ்யமா இருக்க போகுது இந்த ஒரு மேட்ச். அதனால நீங்க சொன்னீங்க அந்த ஒரு மேட்ச் அப் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்ட்டு. கான்டெஸ்ட் வாட்ச். ஏன்னா ஒரு கவு சொன்ன மாதிரி ஒரு பிளே ஆஃப்ஸ்ல இல்ல பிக் மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்ற ஒரு பேட்டர் வெர்சஸ் ஒரு பிளே ஆஃப் ஒரு பிக் மேட்சஸ்ல பெர்ஃபார்ம் பண்ற போலர். அவங்க ரெண்டு பேரும் விளையாட போறாங்க. வித் நியூ பால். It's going to be an outstanding contest to watch. Okay. காவ், நான் உன்கிட்ட வரேன். ஒரு ஸ்பெசிபிக் மேட்ச்அப்ல எக்ஸ் பிளேயர் I want to ask. Indian domestic players uncapped வச்சுக்கலாம். ஓகேயா? நான் ஏன் uncapped சொல்றேன்னா இதுதான் ஏன்னா ஃபாரின் பிளேயர்ஸ் they cancel themselves out. ஓகே, பட் இந்த டிஃபரன்ஸ் கொண்டு வர்றது இந்த மேட்ச்ல வந்து ஒரு 10 ரன்ஸ்ல வின் பண்றது இல்லாட்டி ஒரு க்ளோஸ் மார்ஜின்ல வின் பண்ணும்போது அந்த ஒரு டொமஸ்டிக் பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் தான் வில் மேட்டர். அந்த விதத்துல யாரு? எனக்கு அபிஷேக் சர்மா ஃப்ரம் SRH பிகாஸ் ஹி இஸ் ஆப்வியஸ்லி சுமன் கில்க்கு அடுத்ததுன்னு பேசிக்கிறாங்க இந்தியா சர்க்யூட்லயே. அண்ட் இந்த சைட்ல ஹர்ஷித் ராணா, ஐ திங்க் த வே ஹி டிஃபெண்டட் தட் ஓவர் அகேன்ஸ்ட் கிளாசன் இன் தி ப்ரீவியஸ் கேம் ட்ரிமெண்டஸ். சோ அந்த விதத்துல ஐ திங்க் அபிஷேக் சர்மா அண்ட் ஹர்ஷித் ராணா. ஓகே, அபிஷேக் சர்மா. எனக்கு ரமன்தீப் மேல ஒரு கண்ணு இருக்குப்பா. எனக்கு ஐ ஜஸ்ட் கெட் a sense that அவர் அடிக்கிற அந்த ஒரு குவிக் ஃபயர், இன்ஃபேக்ட் சர்டன் மேட்சஸ் ரசலுக்கு முன்னாடியே வந்திருக்காரு. அண்ட் ஐ ஃபீல் தட் திஸ் கை ஹேஸ் அந்த ஒரு பிக் மேட்ச்ல அடிக்கிற அந்த ஒரு டெம்பர்மெண்ட் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸ்ரீ ஒரு ரியாக்ஷனும் தரல. உங்க டீம் பிளேயர் பத்தி தான் நான் சொல்லியிருக்கேன். ஏதோ காமா இருக்கிறாரு. பட் ஆல்சோ யூ கேனாட் அந்த நிதிஷ்குமார் ரெட்டி, I think he is one for the future. கவ், நம்மளோட இந்த வீடியோல வந்து I forgot to mention his name. I think he's got that அந்த ஒரு flair for an all rounder. He's got that. கரெக்ட்டா ஒத்துக்கிறீங்களா? Yes, I agree. 100%. Yeah, so I think this guy is going to go places, especially in the மாதிரி knockout gamesல அடிச்சார்னா I think sure he is going to get to that அந்த ஒரு blue jersey very soon. Okay, final predictions. நான் வந்து ஸ்ரீ கிட்ட கேட்க போறது இல்ல, எப்படியும் KKR தான் சொல்ல போறாரு. கவ், கொஞ்சம் நான் டிப்ளமேட்டிக்கா தான் சொல்ல போறேன். I'm sticking with KKR, but if SRH win the toss and bowl first, I'm going with SRH. Okay, interesting. I think SRH, எனக்கு I have this tilt towards SRH. I just get the feeling that Pat Cummins, நீங்க எல்லாம் சொன்னீங்க நாக் அவுட் கேம்ல வந்து மிச்சல் ஸ்டார்க் பண்றாரு, டிராவிஸ் ஹெட் பண்ணிருக்காரு, அதுக்கெல்லாம் வந்து தலைவனா இருந்ததே இவர் தான்ப்பா. அவர் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பா இருக்கட்டும், வேர்ல்ட் கப் இப்போ நடந்த வேர்ல்ட் கப்பாரா இருக்கட்டும், பேட் கமின்ஸ் அந்த மாதிரி கேம்ஸ்ல ஹீஸ் பீன் ஃபேண்டாஸ்டிக். ஹீஸ் லெட் த டீம் ஃபேண்டாஸ்டிக்லி. அண்ட் அந்த விதத்துல SRH இந்த சீசன் ஒரு பிக் டர்ன் அரவுண்ட். ஸோ I think it is going to be SRH ni என்னோட கணிப்பு. Okay, let's wait and see. Thanks Kav. Thanks Shri for your lovely time and for your lovely analysis. மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. and also bell notification தட்டுங்க so that சுவாரஸ்யமா போயிட்டு இருக்க இந்த IPL ல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நாங்க எப்போ வீடியோ போட்டாலும்.
அந்த விதத்துல வில் sign off from this video from Cow, Shri and Yomi. Take care. Bye bye.